இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கவி டே 2ல் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோங்கிறது. டே 1ல் நம்ம ஏற்கனவே போட்டிங் அப்புறம் சஃபாரி முடிச்சிட்டோம். டே 2ல் நம்ம மிச்சம் வச்சுருக்க ஒரே ஆக்டிவிட்டி ட்ரெக்கிங் தான். ஸோ ட்ரெக்கிங்கில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேக்கு பின்னாடி இருக்க ஒரு லொக்கேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ஹார்ட்னஸான ட்ரெக்கிங். ஒரு 3 to 4 hours இந்த ட்ரெக்கிங் போச்சு. இதுக்கு கம்மியான ஷார்ட் ட்ரெக்கிங்கும் இருக்குது, இதோட அதிகமாக இருக்க லாங் ட்ரெக்கும் இருக்குது. ஸோ லாங் ட்ரெக் வந்து நாங்கள் சூஸ் பண்ணல, நாங்கள் சூஸ் பண்ணது ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ட்ரெக்கிங். இந்த ட்ரெக்கிங்கில் நமக்கு வைல்ட் லைஃப் செட்டிங் பார்க்குறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. எங்கள் கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தார் போகிற வழியில். இந்த ட்ரெக்கில் நிறையா ரூல்ஸ் இருக்குது. இந்த ட்ரெக்கில் வந்து கொஞ்சம் நம்ம சைலண்ட்டாக போகணும், ஏன்னா நம்ம ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம காலில் லீச்சஸ்லாம் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து அந்த சாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த சாக்கை நம்ம ஷூக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஷூவே போட்டிருப்போம். நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணது மார்னிங் ஒரு 6:30 போல் இருக்கும். நீங்கள் உங்களோட ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னா, பாதி வழி வந்து டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பிளெயின்ஸான ஏரியா வரும், நல்ல ஒரு புல்மேடு மாதிரி ஒரு ஏரியா வரும், அங்கே வியூ பாயிண்ட் தெரியும். திருப்பி நீங்கள் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி ஒரு வியூ பாயிண்ட் வரும், அதுதான் சபரிமலை வியூ பாயிண்ட். அதோடு இந்த ட்ரெக்கிங் முடியும். இந்த மரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா புலி வந்து அதோட நகத்தை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக பெராண்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஒரு மரம்லாம் நல்லா சாஞ்சு கிடக்குது. இந்த ரூட்டில் வந்து அடிக்கடி யானை வந்து போயிட்டு வருமா. ஸோ நம்ம கைடு வந்து நமக்கு முன்னாடி போகும்போதே அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கைட் பண்ணி முன்னாடி கூப்பிட்டு போவார். நாங்கள் பார்த்த வைல்ட் லைஃப் சைட்டிங் வந்து ஒரு தூரத்தில் ஒரு பைசன் கூட்டம் மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்த்தோம். நான் கேமராவில் தேடிட்டு இருக்கேன், ஆனால் கிடச்சிருச்சு. ஸோ அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைசன் மேய்ஞ்சிட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்லேருந்து இப்போ நாங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய வியூ பாயிண்ட் தெரியுது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் மாதிரி. இந்த ஸ்டாப்பில் வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹைக்குக்கு போனோம். உங்களுக்கு தெரியும் நான் எந்தளவுக்கு ஜூம் வச்சுருக்கேன்னு. இந்த லைன்ஸ், இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் டைமில் போட்டது. இதை நம்ம வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைசன் போட்டோம் பார்த்தீங்களா, இது வந்து எந்த ட்ரீஸையுமே அவங்க கட் பண்ணாமல் அப்படி அந்த ஃபுல் மவுண்டன்ஸ் கிடையில இந்த எலக்ட்ரிக் லைன்ஸை வந்து அவங்க போட்டிருக்காங்க பிரிட்டிஷ் பீரியடில். இதுதான் நம்ம கைடு வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இது நம்ம வந்து சபரிமலை வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் வழியாக ஹைக் பண்ணி, இது நாங்கள் முன்னாடி இருந்த ஒரு ஃபேமிலி, நேற்று நம்ம சஃபாரியில் பார்த்த ஒரு ஃபேமிலி, இவங்க வந்து ஷார்ட் ட்ரெக் வழியாக சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. 4 பேர் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட் வந்து நம்ம ஏரியாவை கவர் பண்ணுது. இந்த இடத்துல இருந்து சபரிமலை வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் கிளியராகவே. சின்ன குழந்தை இதில் மிஸ்ட்டு வந்து நம்மளை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுச்சு. இந்த மவுண்டனை தாண்டி போகிறதுக்கு ஒரு 1 hour ஆச்சு ஆகும். ஃபுல்லாக நம்ம மேலே சாரல் மலை மாதிரி பெய்ய ஆரம்பிச்சிடும். கிளைமேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தூரத்தில் அந்த இடமே மறைஞ்சிருச்சு அப்படியே மிஸ்டில். அந்த 7 மலைக்கு திங்ஸ் எடுத்துட்டு போவாங்க தலையில வச்சுதான். ஏன்னா இந்த வழிலாம் கிடையாது, ஜீப்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஒத்தடி பார்க்கலாம். ஆனால் அதுலேயும் வந்து தலையில வச்சு திங்ஸ் எடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு 7வது மலை வரைக்குமே டீ கடை இருக்கும். டீ கடைனா சுக்கு காஃபி அந்த மாதிரி. நம்ம இந்த டீல அங்கே பால் டீ கிடையாது. நம்ம வந்து திருப்பி கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட வியூ பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி
நம்ம வந்த பாதையில நம்ம திரும்பி போக மாட்டோம். நம்ம வந்து இறங்குறதுக்கு இன்னொரு பாதை வச்சுருக்காங்க. இந்த பாதை நேராக நம்மளை அந்த ரோட்டில் கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம ரோட்லேருந்து திருப்பி நடந்து நம்மளோட கவி இப்போ டூரிசம் சைட்டுக்கு போயிடலாம். இந்த கவி எக்கோ டூரிசம் நம்ம போகும்போது எப்போவுமே ஒரு கொடை, ரெயின் கோட் எல்லாமே வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் இந்த இடத்துல எப்போனாலும் மழை பெய்யலாம். இதில் வந்து நம்ம கைடு வந்து நம்மக்கிட்ட நிறையா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்தார். எப்படி ஒரு டூர் அவர் கூட்டு போன இந்த மாதிரி ஒரு ஆளுங்கிட்ட எப்படி வந்து யானை முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணுவார், அப்புறம் இதுக்கு முன்னாடி இப்போலாம் அந்த மாதிரி வைல்ட் லைஃப் சைட்டிங் பக்கத்துல பார்த்துருக்காங்க, அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். கதை சூட்டாச்சு. இப்போ அதே கதை இதெல்லாம் நடு காட்டில் அவர் சொல்லும்போது கேட்கும்போது இன்னுமே ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம இறங்குற பாதை ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஏறுற பாதை நம்ம கம்பேர் பண்ணால் இறங்குற பாதை ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல இவங்களே பாதை போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து அந்த மரம் வளர்ந்ததெல்லாம் இவங்க ஓரளவு கிராக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாதை போட்டிருக்காங்க. இந்த பாதை வந்து என்னன்னா யானைகளும் இந்த பாதை வழியாக நம்ம போயிட்டு வரும். கடந்து வந்த பாதையை காட்டுறேன். இதே பாதை இல்லை, அது இந்த பாதை வழியாக அடிக்கடி கிராஸ் ஆகும்னு சொன்னார். எங்க நம்ம இப்போ கிட்டத்தட்ட ட்ரெக்கிங்கோட எண்டுக்கே வந்துட்டோம். இந்த ட்ரெக்கிங் ஒரு 3 to 4 hours வந்துச்சு. இப்போ இந்த மூங்கிலால் செஞ்ச இந்த ஒரு சின்ன கூடு மார்க்கில் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெக்கிங் முடிஞ்ச மாதிரி தான். வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு தெரிஞ்சிருச்சு. இதோட நம்ம ட்ரெக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபாரஸ்ட்டை தாண்டி நம்ம வந்து வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நம்ம திருப்பி நம்ம அந்த கவி எக்கோ டூரிசம் இருக்கிற ரோடுக்கே வந்துட்டோம். ட்ரெக்கிங்கில் டஃப்பான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏறுறது மட்டும்தான். அதுலேயும் ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த ட்ரெக்கிங் எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா மீனார் டேம் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. அதாவது இங்கேருந்து மீனார் டேம் ஒரு 6 kilometers. பட் இந்த இடத்துக்கு வந்து தான் நம்மளோட ட்ரெக்கிங் முடியுது. இந்த ட்ரெக்கிங்கோட அடுத்த இடம் வந்து நம்ம இங்கே பக்கத்தில் காட்டமம் ஏலக்காய் தோட்டம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்மளை காட்ட கூட்டு போயிட்டுருக்குறோம். அப்படி இதுதான் அவங்க காட்ட சொன்னீங்கன்னா அந்த ஏலக்காய் தோட்டம். ஏலக்காய் கீழே முளைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதோட நாங்கள் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு எங்களோட அந்த காலை மாதிரி இருந்த சேக்கெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு அதில் உப்பு போட்டு லீக் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பி எக்கோ டூரிசம் வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், முந்தின நாள் நைட்டு டின்னர், அப்புறம் முந்தின நாள் ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாமே நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். உங்களுக்கு நைட்டு மட்டும் நான்வெஜ் கொடுப்பாங்க, மற்றபடி மிச்ச டைம்னா வெஜ்ஜு தான். ஸோ உங்களுக்கு இந்த சைட்டை சும்மா ஒரு டூர் மாதிரி சுற்றி காட்டுறேன். இப்போது இதோட நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு மார்னிங் 10 மணிக்கு பஸ் வந்துடும். ஸோ அந்த பஸ் பத்தனம்திட்டாலேருந்து வரும் பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் திருப்பி குமுளிக்கு போயிட்டோம். இங்கேருந்து குமுளி அரௌண்டு 1.5 to 2 hours ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இதுதான் நம்ம சொன்ன டைனிங் பிளேஸ். இங்கே வந்து அத்தி மரம் ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சீமா அத்தி அப்படின்னு போட்டிருக்கு. അടിപൊളി സ്പോട്ടാണ് ഗവി. മസ്റ്റ് വിസിറ്റ്. അടുത്ത സ്റ്റോറി ഇല്ല, ഇതാണ് നിജം.